கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 10 நாள் ஆகுது. பொண்ணை தனியாக விட்டு அவங்க அக்கா கூட அவங்க அக்கா பொண்ணை கூட போய் பேசி தான் என் பொண்ணை நான் பண்ணிட்டாங்க. அவங்க அக்கா மட்டும் தான் என் பொண்ணு வாய்க்கு கெத்தவோ. ஐஸ்வர்யான்னு ஒரு திக்கிறா, அவள் தான் மொத்தம் காரணம். அந்த ஐஸ்வர்யா பாரு, அவளை தூக்கி உள்ள வைக்கணும். என் பேர் லதா, என் பொண்ணு பேர் ஷாலினி. காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு என் பொண்ணு. ஏம்மா டீ போட்டு குத்தி ஆயாக்கு டீ குடிச்சாங்களா இல்லையா, நீ சாப்பிட்டியம்மான்னு. ஏம்மா நான் சாப்பிட்டேம்மான்னு நல்லா பேசிச்சு என் குழந்தை. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் வரல. அதுக்கப்புறம் நாங்கள் ஏரிவாடிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. எங்கள் பையன் வந்து சொன்னான், இந்தமாரிம்மா அப்படின்னு. குழந்தைக்கு வாயம் வரல கையும் வரல, அது ஐதுக்குன்னு வந்துச்சு. நீ ஊருக்கு கிளம்புமான்னு. இந்தமாரி அவங்க அக்கா பொண்ணா கூட அவன் பழக்க வைக்கணும் வச்சுங்கிறான் பழகுது. என் பொண்ணு போய் அதை பார்த்துட்டு இருக்குது. மனம் உடச்சி ஆளாக்கிட்டான். அவங்க இன்னி 10 நாள் ஆகுது. நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து இருக்கும்போது நல்லா மறி போடுறது நல்லா தான் இருந்தாங்க சார். எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க. இங்கே வந்த பிறகு தான் இந்தமாரி. எங்கள் பொண்ணு பேர் ஷாலினி. செய்யார் காலேஜில் தான் படிச்சு பிகாம் படிச்சுட்டு இங்கே வந்துச்சு. எங்கள் வீட்டில் தான் இருந்து வேலைக்கெல்லாம் படிச்சு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிச்சு. பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், அவர் நல்ல குடும்பம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குடும்பம்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க, எந்த ஒரு குறையும் தெரியல. கல்யாணம் நடந்துச்சு எங்க? புதங்காம ஆச்சு, இதே ஊரில் தான் ஆச்சு, நங்கநல்லூரில். அப்புறம் விருந்துக்கு ஊருக்கு வந்தாங்களா? விருந்துக்கு ஊருக்கு வந்தான். 5 நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. விருந்து நல்லபடியாக தான். அவன் நல்லா கொட்டிக்கின்னு சாப்பிட்டான். தட்டா 3 வேளையும் சாப்பிட்டான், எந்த ஒரு குறையும் இல்லாத சாப்பிட்டான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போனான். அவங்க வீட்டுக்கு கூட்டும் போய் எங்கள் பொண்ணுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி தரல. போகிற பஸ்ஸில் ஒரு பூவும் வாங்கி தரல, ஒரு தண்ணி வாட்டர் கேன் கூட அவன் வாங்கி தரல, கையால் எதுவும் வாங்கி தரல. ஃபோன் வந்தால் எத்துன்னு அவங்க அக்காவை ஃபோன் பண்ணால் போதும், எட்டுன்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். எதுக்கத்தாலும் மொட்டை மாடி தான் போடுறான். ஃபோனை தூக்கின்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். ஃபோன் வந்தாலே பொண்ணை அப்படியே உட்காந்து பேச மாட்டான். எதுவும் பொண்ணை தனியாக விட்டு அவன் ஓடி விடுறான். அதே மாதிரி தான் எங்கள் கூட்டின்னு வந்த இடத்துலையும் அது மாதிரி தான் என் பொண்ணை தனியாக விட்டு அவங்க அக்காவை கூட அவங்க அக்கா பொண்ணை கூட போய் பேசி தான் என் பொண்ணை நான் பண்ணிட்டாங்க. சரிம்மா, விருந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நகையெல்லாம் கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க, அது என்ன மாதிரி? ஆமாம், இந்த நகை அண்ணாடு தான் கொடுத்துட்டு வந்துச்சு. நீ வர மாதத்தில் எடுத்துன்னு வந்துருச்சுட்டா. இந்த நகையால் தான் இப்போ அவங்க நான் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரிஞ்சு. நகை எங்கே வச்சுட்டு வந்தாங்க? பீரோ வந்து சாவி அவங்க வச்சுங்கிறா, நாத்தனா வச்சுங்கிறா பீரோ சாவி. அதனால் அங்கே போனால் இந்த பீரோ எல்லாமே புதுசுலாம் வெளியே தான் வச்சுக்குது, இடமே இல்லை. அங்கே எங்கேயோ வச்சுன்னு யாரும் எத்தனை போய்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நீ வர மாதம் சென்னைக்கு வர மாதம் எடுத்துன்னு வந்துருச்சுட்டா. வர மாதம் எடுத்துன்னு எங்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டான். நாங்கள் ஊருக்கு வர மாதம் சென்னைக்கு வர மாதம் எடுத்துன்னு வந்துட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? அவனா பில்போஸ் கம்பெனியில் வேலை செய்கிறான்னு சொன்னான். சரிங்க, என்ன வயசு? ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி? அவங்க எங்கள் கிட்ட சொல்ல மாதம் 30 வயசு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அவனுக்கு 38 வயசான். அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு இந்த 5-8 நாள் ஏதாவது சொல்லியிருக்காங்க? அது எதுவுமே சொல்லாங்க. அவன் நல்லா தான் அங்கே சிரிச்சிக்கின்னு சினிமா தேட்டர் எல்லா தேட்டரும் போய் வந்தான். சரிம்மா, இப்போ இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தகவல் சொன்னாங்க? அவன் அந்த மாப்பிள்ளக்காரன். நான் வந்து என் பொண்ணு கையில் போனை கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சிரிச்சிக்கின்னு ஆனால் சொல்லணும்னா எந்த ஊர்லாம் ஒரு புருஷன் ஆனால் சிரிச்சின்னு சொல்லுவானா? ஏன்னா ஒரு பழுத்துமா தானே சொல்லுவான். அவன் அதுமாரி சொல்லாத, அப்போ சந்தோஷமாக சொல்கிறான்னு அர்த்தம். உங்கள் கோரிக்கை என்னம்மா? எங்கள் கோரிக்கை எல்லாரையும் விசாரணை பண்ணணும். போலீஸ்காரெலாம் வந்து விசாரணை பண்ணி அதுனா முடிவுன்னு சொல்லணும். எங்கள் பொண்ணுக்கு வயசு சொல்லணும். அவனை பிடிச்சி உள்ளே போடணும். அவங்க அக்கா தான் மெயின் அக்யூஸ்ட்டு. அவங்க அக்காவில் தான் மெயின் அக்யூஸ்ட்டு. அவங்க அக்கா மட்டும் தான் என் பொண்ணு வாய்க்கு கெத்தவோ. அவன் அங்கேயே இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான். நேற்று ஒரு சீக்கிரம் இங்கே வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நேற்று வந்த சீக்கிரத்துலேயே மதியானத்தில் சாவச்சிட்டு அவங்களே செத்து போயிட்டானே இப்போ சொல்கிறாங்க. போய் அவங்க வாயை திறக்கிறது எல்லாமே போய் தான், எதுவுமே உண்மை கிடையாது அவங்க சொல்கிறது. எங்கள் பொண்ணு மேலே தப்பே கிடையாது. இவன் தான் அவங்க அக்கா பொண்ணு படக்க மாதத்துல எங்கள் பொண்ணு பார்த்துச்சு. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 10 நாள் ஆகுது. அவர் வேற ஏதாவது அஃபேர் இருக்கா? வேற ஏதாவது லவ் அந்த மாதிரி இருக்கு? ஆமாம், அவன் அக்கா பொண்ணை சைட் அடிக்கிறான் தான். அதான் காரணம். அவங்க அண்ணி வச்சுக்கிறான். திருமணத்துக்கு முன்னாடி அவர் யாராவது காதலிச்சிருக்காரா? அதெல்லாம் எங்கள் கிட்ட எதுவுமே சொல்ல. அந்த விஷயத்துல எங்கள் கிட்ட எதுவுமே சொல்ல. ஆமாம், ஆனால் அவன் மொட்டை மாடிக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து கூட மொட்டை மாடியிலே தான் கூட பண்ணான். சரிதான், சாப்பிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறான். என்ன பண்ணுவார் மொட்டை மாடியில்? போனே பேசிக்கிறான். எனி டைம் போனே தான் பேசியிருந்தான். நாங்கள் இட்டு வந்து பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுனா விட்டு போகிறேன், நீ பேசு நான் போகிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு தான் எதிர்றான். அவன் மொட்டை மாடியிலே தான் பேசியிருந்தான்.
உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் இருக்காமா? ஆமா, எதனால இப்படி நடந்தது? சந்தேகம் வந்து எனக்கு அந்த மாப்பிள்ளை மேலே அவங்க அக்கா மேலே தான், அவங்க அண்ணி மேலே மெயினாக இந்த ஐஸ்வர்யான்னு ஒரு திக்கிறா. அவள் தான் மொத்தம் காரணம். அந்த ஐஸ்வர்யாக்கிறா பாரு, அவளை தூக்கி உள்ள வைக்கணும். அவள் தான் அந்த ஐஸ்வர்யான்ற பொண்ணு தான் எங்களோட எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு ரெடியாக இருந்தா. அந்த மண்டபத்தில் கூட அந்த ஐஸ்வர்யா தான் பேய் மாரி கத்தினான். நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யா அவங்களாம் சொல்கிறீங்க, அவங்களால ஏதாவது கொடுமை வந்து நடத்தப்பட்டிருக்கா? ஆமாம், கொடுமை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் பொண்ணு என்கிட்ட காலைல உண்மையை சொல்லலை. நான் ஃபோனை எடுத்துன்னு போயிருந்தேன், என்கிட்ட உண்மையை நான் சொல்லியிருப்பான். நான் ஃபோனை குத்துட்டு வந்தது தப்பாக போயிடுச்சு. இப்போ அந்த ஃபோனை குத்து தான் மொத்த விஷயம் எங்களை சொல்லிட்டு இருப்பான். இறந்தவங்க எழுதி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? எழுதி கீது வைக்கல. ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருக்குறான். அதில் என்ன எடுத்துருக்கிறான்னா, அவங்க அண்ணன்களை பற்றி எடுத்துருக்குறான். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு பண்ணுறாங்க அப்படின்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.